அடுத்து ஓணம் பண்டிகை அம்மா என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா. இப்போ அப்போ செத்து போயிருப்போம். வெளியே மணி 12 கழிஞ்சு வெளியே வந்து நிற்கிறேன். வெயில் இணைந்து தானே நிற்கிறேன். வெயில கால் மணியே நிற்கிறேன். ஒன்றுமே சாப்பிட புயல் காத்தடிக்குது. வெயில் இருக்குது. மழை இருக்க முடியல, வெளியே வந்து இருக்க முடியலையாப்பா. மழை மீன் போச்சு. குறையாச்சு குழந்தை போட்டுட்டு நான் என்னை ஏசப்பாவுக்கு சாப்பிடாம இருக்கிறேன். அதுதான் எனக்கு புரோதம் வாங்க கடையில் போய் சாதனை இப்படி சொல்லி தான் ஒன்று வாங்காமல் இருக்கேன். ஏன் தெரியல, ஏசப்பாவுக்கு பிடிக்கல எனக்கு. அதான் நானும் போய் சாப்பிட இஷ்டம் இல்லை. சாதனம் வாங்கிட்டு வந்தாலும் அவிச்சு கிட்ட அடுப்புக்கிட்ட போனாலும் தின்ன முடியாது. அதுதான் அந்த பைசா செலக்கு இதோட வேஸ்ட் தானே. அதான் வச்சிருக்கேன்.
தான் இருக்கு. செஞ்சதுக்கு அந்த வெளியே வந்து இருந்ததும் அந்த தப்பு அழைச்சவனே என்ன செய்யறச்சு வாங்கியிருக்கேன் தின்ன முடியாமல் தூரத்துக்கு அடுத்துட்டு போக்கு முடியாது. அவெல்லாம் வச்சு திணியது கணக்கு இல்லை, நான் திணியதெல்லாம் கணக்காக பார்க்குறேன். ஆனால் வீட்டில் நெஞ்சு விழுந்து ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து இருக்கிறேன். எனக்கு சோதனை மேலே சோதிக்கிறேன். நான் மழையை கொண்டு வந்து தூக்கி நானும் மழையை கொண்டு தூக்கியா எறும்பு அம்மா கொஞ்சம் வீட்டில் உள்ள பானை எங்கள் அம்மா எப்போ இறந்தாலும் அம்மாவுக்காக நான் பட்டினியாக இருக்கேன். ஆனால் எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் எனக்கு சாப்பிட பிடிச்சிருக்கு. ஏசப்பாக்காக வரமாயிருக்கு. ஆனால் சூரியன் மறையுது, நானும் மறைஞ்சிட்டு மேலே வரேன், அடுத்த மறைஞ்சிட்டு வெளியே வரேன். குளிர்ச்சியை கொண்டு வந்தேன் நான் தான், காற்று கொண்டு வந்தேன் நான் தான், மழை கொண்டு வந்தேன் நான். ஆனால் செம்ம குளிர்ச்சி. ஆனால் எனக்கு குளிர்ச்சி இல்லைப்பா, குளிர் இல்லை. எனக்கு சும்மா குளிர்ச்சி கொண்டு வரேன். ஐஸ் கட்டி பனி கட்டி கற்கங்குழியில் தான் அந்த கோயில் கேட்குது, கோயில் திருநாள் இன்னைக்கு.